உற்சாகமான அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை வணக்கம். நம்முடைய இந்த நாள் வந்து சச்சக்கர பேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஒரு சக்கரவை ஆக்டிவேட் பண்ணி நீங்க ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா இருக்க போற ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸ். ஸ்ட்ரைட்டா உட்காந்துங்க, ரிலாக்ஸா ஒரு டீப் பிரெத் எடுங்க. Next deep breathe. Red color base chakra. Next கொஞ்சம் மேல ஆரஞ்சு கலர் சேர்க்கிறேன். கொஞ்சம் மேல yellow color solar plexus. Next green color heart chakra.
Next, purple, third chakra. Next, violet color, crown chakra. Grounding. கண்களை இருக்கட்டும். நெக்ஸ்ட் செல்வங்களை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹெல்த் அட்ராக்ஷன். அஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்க உள்வாங்கிக்க ஒரு வார்த்தைக்கு கவனமா இருக்கணும். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது. மற்றும் அது எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது.
நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக நான் அற்புதமாக தெய்வீகமாக செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து மன்னிப்பு. இதை சொல்லும்போது கவனமாக உங்களுடைய பாடிக்குள்ளிருந்து அந்த நெகட்டிவ் கூட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உடைய காதுகளில் புகமாய் வெளியேற மாதிரி அந்த மன்னிப்பு வார்த்தையை கவனமாக உள்வாங்கிக்கிறது. பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக அறிகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம மணிக்கான ஓப்பன் போகணும். இதில் வந்து ஃபீல் பண்ணி உணர்ந்து நீங்கள் சொல்லணும். ரிப்பீட் பண்ணலாம். மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Thank you. Next water prayer. நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உண்மையில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுருக்குகளும் சரியான விதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்குள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் ரத்தம், செல்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவு வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும்
இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாளமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்து சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திருப்பதும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. கண்கள் மூடியே இருக்கணும். கை நல்லா வரைக்கும் கையில அப்படியே கண்ணு ஊற்றிட்டு விரலையும் பார்க்குற மாதிரி எதுவுமே தடுக்கலாம். இப்போ முன்னாடி இருக்கிற தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு எடுத்து குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் டாபிக். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? புதுசா விஷயம் கற்றுக்க போறேன். இப்பவுமே புதுசா கற்றுக்கும் போது ஒரு பிரெயின் அலர்ட்டா இருக்கும். பாதையே பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புதுசா கற்றுக்கும் போது ஒரு பிரெயினுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஹார்மோன் பிறந்து ரெடியா இருக்கும். இது நியூவா ஒரு நியூரன் ஃபார்மா இருக்கும். இந்த வேரிங் சென்டர் ஆக்சுவலா சொல்லக்கூடிய தகவல் பலதா இருக்கலாம். பட் அதை பார்க்குற விதம் புதுசா இருக்குது. ஒரு நியூ ஏரியாவில் பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் என்னோட நோக்கம் என்னன்னா சிம்பிள் லிவிங் லாங் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எத்தனை பேர் கொடுக்குறாங்க முக்கியம் இல்லை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஹெல்த்தியா இளமை சில நாட்டுக்கு இருக்கு. அந்த ஏஜாக தடுக்க முடியாது. ஆனா அந்த வயசாகிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீட் ஆகணும், மெதுவாகணும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள் ஈடுபட்டு இருக்கிறத விட எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கிறனால சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். டிசீஸ் ஸ்பேன், ஹெல்த்தி ஸ்பேன் அப்படின்னு வரும். நாங்க பார்த்தோம். அப்ப நம்ம ஹெல்த்தி ஸ்பேன் அதிகமா இருக்காதா நோக்கம். இந்த செஷன்ல நீங்க என்ன தெரிஞ்சு போறீங்கன்னா டெலோமியர் என்ன, டெலோமியர் என்ன, டெலோமியர் கேள்விப்பட்டிருக்கீங்க.